ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நல்லவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்கள் வார்த்தையினால் எங்களை வழி நடத்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆராதிப்போம். தேங்க்யூ டாட். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் பாதையிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என்னும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் நல்ல தகப்பனை. தேங்க்யூ டாடி. நல்லவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய்
இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதால் என்னுள்ளமே என் தேவனே என்னால் புகழ்ந்திடுதே. என்னுள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுமே. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாம், அங்கே தான் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 34ல், எல்லா உத்தரத்திலிருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் நீக்கலாக்கினார், விடுவித்தார், ரட்சித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தூக்கத்தை வெறுத்து வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சு எவ்வளோக்குள்ளே நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை இணைச்சிருக்கிறீங்க, தேவனை தேடுகிற நபராக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஆமென். என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனே கொடுப்பாராம். அப்பேற்பட்ட நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆமாம், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால்
உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்ற. நல்ல மேய்ச்சல் சொல்லுங்கள், நல்ல மேய்ச்சல். உள்ளேயும் வெளியேயும், உள்ளேயும் வெளியிலையும். உங்கள் சரீர சுகத்தில் உள்ளேயும் சுகம், வெளியேயும் சுகம். ஆமென். ஆமாம். உங்கள் பொருளாதாரத்தில், ஆமாம், உங்கள் மனசளவுலையும் சுகம், உங்கள் வெளியிலையும் சுகம். ஆமென். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். அப்படி உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீக்குவார். வெளியிலேயும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும், ஆமீன், குறைகளை கர்த்தர் நீக்குவார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சிலது நமக்கு மட்டும் தெரியும், சிலது எல்லாருக்குமே தெரியும். உள்ளும் புறமும் அதையும் சீர்படுத்துவார். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச உங்கள் குறைகள், உங்கள் பிரச்சனைகள், அதை தேவன் சரியாக்குவார். மற்றவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து தெரிகிற குறைகள், பிரச்சனைகள், அதையும் தேவன் நிறைவாக்குவார். சொல்லுங்கள், உள்ளும் புறமும். என் வாழ்க்கையில் உள்ள வெளியே எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன். என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. ஆமென். என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவாமே. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. ஆமென். என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஆமென். நம்ம கூட அப்பா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருளே கிடையாது, எல்லாம் ஒளி, எங்கே பார்த்தாலும் வெளிச்சம்தான். சொல்லுங்கள். ஆமென். ஆமாம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம உலகத்துக்கே வெளிச்சமாக இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, அவரே மெய்யான ஒளி, அவரிடத்துல வராதவன், சரிங்களா, இருளான வாழ்க்கையில் வாழ்கிறானா, வெளிச்சத்தின் வாழ்க்கையில் வாழ்கிறவன் அவர்கிட்ட வரானா. ஆமென். புரியுதுங்களா? நாமெல்லாம் அப்பாவுடைய பிள்ளைங்க, அவரோட கூட வாரோம். ஆமென். அவரோடு கூட வாழ்கிறோம். ஆமாம், வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கபடற்றவர்களாய், ஒளிச்சு மறைச்சு இல்லாமல் உண்மைத்துவமாய் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஏசப்பக்கிட்ட வராதவன் யார்? அவர்கிட்ட வராதவன் ஒளியை விரும்புறது இல்லையா, இருளே விரும்புகிறாராம். அதான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்துக்கு, திருடன் பகலையே விரும்புவான், இரவு ரொம்ப விரும்புவான். சரிங்களா? இரவு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவன் தப்பானவன், திருட்டு தொழில் பண்ணுறவன். அப்படித்தான்.
ஆமீன். பாவம் செய்கிறவங்க, பாவம் செய்கிறதுலே ஊறி போனவங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷம்னா தேவனிடத்தில் வரமாட்டாங்க, ஒளியின் இடத்துல வரமாட்டாங்க. வந்தால் பிரச்சனை. ஆமாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால தான் இன்றைக்கி ஒளியின் இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த மெய்யான ஒளியை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமேன். நம்முடைய வாழ்க்கை இன்னும் வெளிச்சமாக மாறும். என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. ஆமேன். என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, எங்கெங்கும் ஒளி அல்லவா. ஆமென். எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, எங்கெங்கும் ஒளி அல்லவா. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராய் ஆக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராய் ஆக்கியதால். ஆமென். என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவேன். என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுமே. ஆமென். என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுமே. எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, எங்கெங்கும் ஒளி அல்லவா. எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, எங்கெங்கும் ஒளி அல்லவா. என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா. ஆமென். என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க. என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராய் ஆக்கியதா. என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுதே. என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுதே. ஆமென். ஆமாம். வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாருக்கும் நண்பர்களாய் மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க அன்பாக இருப்பாங்க. தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு ஆமாம் அன்பாக இருப்பாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இம்மட்டும் நம்மை நடத்தியதுக்காக நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. நீங்களே அந்த மெய்யான ஒளியப்பா. ஆமென். தேங்க்யூ. எங்கள் வாழ்க்கையில் விளக்காய் வந்தீங்க, எங்களை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணின தேவன் நீங்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கப்பா. நீங்கள் எங்களை ரட்சித்திருக்கிறீங்க. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல எங்களை வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. உலகத்துக்கு ஒளியாக மாற்றிருக்கிறீங்க. தேங்க்யூ டாடி. உங்கள் அன்புக்காக நன்றி. உங்கள் பாசத்துக்கு ஈவுக்கு இறக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூட இருந்து
எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து கம்யூனியன் எடுத்துருவோமா? அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆமென். இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஏசப்போ நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஒளியின் பிள்ளைகள். அதனால தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆமென். அப்பாவுடைய சரீரம் இது மெய்யான போஜனமாக இருக்கிறது, இதுவே நம்முடைய நல்ல உணவாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்த. ஆமென். நீ மன்னிக்கப்பட்டிருக்கிற, உன் பாவத்தை உனக்கு மன்னிச்சிட்டேன், நான் உன் பாவத்தை முழுவதுமாய் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அவருடைய இரத்தம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை இன்னைக்கு உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த அன்பை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்கள் அன்பை நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ டாடி. ஆமேன். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுங்க. ஆமேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவாரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவாரே. கண்மணி போல் என்னை காப்பவாரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவாரே. கண்மணி போல் என்னை காப்பவாரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவாரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமேன். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து ஆசையா. நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல
போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆமை உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பல தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பல தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆமென். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே.
நில்லாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆமென். காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை, கிருபை தாருமே. தினமதிகாலையில் தேடும் புது கிருபை. ஆமென். தினமதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. ஆமென். போதுமேவும் கிருபை தாருமே. ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆமென். ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஜபவரம் கிருபை தாருமே. ஆமென். ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை, கிருபை தாருமே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே.
தய கேட்டும் பாதம் வந்தோம். சொல்லுங்க. சோராது ஜெபித்திட ஜவாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டும் பாதம் வந்தேன், எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஆமென். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போனார் சுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா அல்லேலூயா, ஆஹா
அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நம்மை கிருபையாய் தேவன் காத்து பாதுகாத்து நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலும் கூட இதனை இணைந்து ஆராதித்த, எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். கிதியோனோடு கர்த்தர் கூட இருந்து, ஆமாம், நீ இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு ஆளா இருந்து ரட்சிப்ப, மீதியானியர்களை கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பார். ஆமென். ஒத்த ஆளா இப்படி ஒரு தேசத்தையே காப்பாற்றோட அப்படின்னார். நான் நம்புகிறேன், என்னை கொண்டும் உங்களை கொண்டும் நம்ம தேசத்தையே தேவன் ரட்சிப்பார். ஏனென்றால் அவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் சாத்தியம். ஆமென். நம்மை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல தகப்பனே, அப்படியே நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ டாடி. ஆமென். நன்றி அப்பா. இம்மட்டுமாய் தேவன் கிருபையாக எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து எங்களை ஐஸ்வர்யமாய் வாழ வைத்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் ஒன்று சேர்ந்து சபையாய் கூடி ஆராதிக்க தேவன் கிருபை செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். தகப்பன், எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை மிக்க தேவன். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆமென். இதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிற கஷ்டத்து, சரீரத்தில் வியாதியோடு இருந்து ஒருவேளை ஆராதிச்சுட்டு இருந்தா, ஆமீன், அந்த வியாதி எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ கொடுமையான வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் சரி, அது இந்த சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும் என்று கட்டளை இடுகிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அது அப்படியே நீங்கி போகட்டும். சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆமீன். ஆமீன். கடனிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆமீன். வேலையில், தொழிலில், விவசாயத்தில்னு ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகட்டும்ப்பா. அப்படியே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்படியே உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஒரு மனமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குறைகள் நீங்கட்டும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும், வட்டி கடன் எல்லாம் நீங்கட்டும், அடகில் இருக்கிற நகைகள் எல்லாம் ஆண்டவரே உமது பிள்ளைகளிடமை திருப்பப்படுவதாக, மீட்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் எல்லாம் மீட்பதற்கான சோர்ஸை நீங்கள் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். எல்லா பண தேவைகளையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. அப்பாவுடைய செல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குற டாடி. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க.
ஒடுக்கப்பட்டாங்க. அவங்க உழைத்த உழைப்புக்கான பலன் கிடைக்கல. பார்வோன் அவனை ஒடுக்கினான். ஆனால் அங்கிருந்து அவர்களை நீங்கள் விடுவிக்கும் போது வெள்ளியும் பொண்ணுமாக புறப்பட பண்ணினீர். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நீங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நியாயமான நன்மைகள் கிடைக்காம ஒடுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் தாமே எல்லாரையும் மீட்டெடுத்து ஆமீன் வெள்ளியோடும் பொன்னோடும் வாழ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கருத்தில் அப்படியே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் நீங்கி போகட்டும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஒற்றுமை, சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் டாடி. ஆமேன், ஆமேன். பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவசியம் சொல்லுவோம், நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தம்மை தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமைகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் நேரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்தும். தேங்க்யூ.